கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சேர்ந்த ஆரோக்கியம் என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், பிரிவினை, குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் அத்தனையும் மாறணும். தெய்வீக சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரம் ஆரோக்கியத்திற்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக மிகுந்த கரிசனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிடுவீராக, பிரிவினையை அப்புறப்படுத்துவீராக, சந்தோஷத்தினால் நிரப்புவீராக, ஆனந்தத்தினால் ஆட்கொள்ளுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, கலங்காதே, கர்த்தரை நோக்கி காத்திர. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு கடினமான ஒரு காரியம் என்றால் காத்திருக்கிறது. மனுஷனுக்காக காத்திருக்கிறது, உறவுகளுக்காக காத்திருப்பது, நிறைய நன்மைக்காக காத்திருப்பது, இப்படி நிறைய காத்திருக்கிறது ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு காரியம். எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் மருத்துவமனையில் போய் மருத்துவருக்காக காத்திருப்பது. நாங்கள் மருத்துவமனைக்கு போனால் என்னை பார்த்து நிறைய பிரதர், பிரைஸ்லா பிரதர், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது என் இருதயம் வேதனைப்படுகிறது. ஆனால் நீங்கள் வேறு யாருக்கு காத்திருக்க வேண்டாம், கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. வேதம் சொல்கிறது, ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்த ஆவி ஆத்மா சரத்தில் புது பலன். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவருக்காய் காத்திருக்கிற உங்களை பார்த்து தேவனாய் கத்தச் சொல்கிறான், புது பலத்தை கற்றுக் கொடுக்கிறான், புது கிருபையை கற்றுக் கொடுக்கிறான், புது நன்மையை கற்றுக் கொடுக்கிறான். ஆவி ஆத்மா சரத்தில் புது பலனை கற்றுக் கொடுக்கிறான். பிசாசை ஜெயிக்கக்கூடிய பலன், உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன், சாட்சியாக வாழக்கூடிய பலன். யாருக்கு யாருக்கு யாரெல்லாம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு. முழு வேதாகமத்திலும் கர்த்தருக்காய் காத்திருந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனது இல்லை. வேதம் சொல்லுது, சங்கீதம் 25:3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், எப்பொழுது மாறுதல் வரும் என்று காத்திருக்கல. யோபு காத்திருந்தான். சொல்லுகிறான் யோபு 14:14, என் போராட்டத்தின் நாட்களெல்லாம் நான் காத்திருக்கிறேன், எப்பொழுது மாறுதல் வரும் என்று காத்திருக்கிறேன். நிறைய பேர் காத்திருக்கீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறோம், சீக்கிரத்தில் வரும். நீங்கள் என்ன காரியத்திற்காக காத்திருக்கீங்களோ அந்த காரியம் சீக்கிரத்தில் வரும். நீதிமொழிகள் 13:12 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, வெகு நாள் வெகு நாள் வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். பல ஆண்டுகளாக காத்திருக்கீங்களா? இப்பொழுது மாறுதல் வந்துவிடும் என்று சொல்ல, இப்பொழுது நன்மை வந்துவிடும் என்று சொல்ல, உங்களை தேடி கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. சேலத்தில் ஒரு சகோதரர்,
அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சேலத்தில் இருக்கிறாங்க. இந்த சகோதரிக்கு திருநெல்வேலியை தாண்டி அப்பாயின்மெண்ட். ஸோ இப்போ அந்த டிரான்ஸ்ஃபருக்கு பல லட்சம் கேட்குறாங்க. இவங்களுடைய தாய் தகப்பனுடைய மருத்துவ செலவுக்கு அது காணலை. இப்போ குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கணவனை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களுடைய அப்பா அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. கர்த்தருக்கு காத்திருந்தார்கள் 3 வருஷமாக. ஆண்டவர் ஆச்சரியமாக ஒரு பைசா கூட கொடுக்காம டிரான்ஸ்ஃபர் கர்த்தர் கொடுத்தா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கீங்களா? நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. தாவீது சொல்லும் பொழுது சொல்லுவான். சங்கீதம் 42:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். 43:5 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 42:11 நீங்கள் வாசித்து பாருங்கள். என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! இந்த வார்த்தையை தாவீது மற்றவங்களுக்கு சொல்லலை. அதுதான் பியூட்டி. கர்த்தரை நோக்கி காத்திரு, கலங்காது, மற்றவங்களுக்கு சொல்லலை. தாவீதுக்கே சொல்கிறான். தாவீதை பார்த்து, என் தாவீதே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய், கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவான். நீ நினைத்த காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பான். யோபு காத்திருக்கிறான். என்னுடைய போராட்டத்தின் குறிப்பிட்ட நாட்களெல்லாம் நான் என் தேவனுக்காய் காத்திருக்கிறேன், எப்பொழுது மாறுதல் வரும் என்று சொல்லி கர்த்தர் மாறுதலை கொடுத்தான். பிரச்சனைகள் மாறியது, சரீரத்தில் காணப்பட்ட பலவீனங்கள் மாறியது, பண பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றினான். இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப 2 மடங்கு. யோபு 42:2 2 மடங்கு யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பான். காரணம், ஆண்டவருக்கு காத்திருக்கீங்க. நான் சொல்லட்டுமா? சீக்கிரத்தில் காத்திருக்கிற காரியம் வரப்போகிறது. அபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம் கட்டாயம் நீங்கள் வாசிங்க. தீர்க்க தரிசனமானது குறிப்பிட்ட காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காத்திரு. அது தாமதிப்பதில்லை. தாமதித்தாலும் காத்திரு, அது சீக்கிரத்திலே வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாமதித்தாலும் காத்திருங்க, அது சீக்கிரத்திலே வரும். அது தாமதிப்பதில்லை. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனே, உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தார்கள். இவர்கள் காத்திருக்கிற நன்மை இவர்களுக்கு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். காத்திருக்கிற காரியம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.